மே 18 வந்து கொழும்புல முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்த ஆண்டு சிங்களவர்கள் போய் போராட்டம் பண்றாங்க. இளைஞர்கள் போய் தலைவனுடைய படத்தை எரிக்கிறதா இருக்கட்டும். நீ என்ன பண்ற? இப்ப இங்கதானே பிரச்சனை. இங்க ஒரு இனத்துவேஷம்ன்றதை நீ வளர்க்கிற, அதற்கு நீ எதை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துற? எங்களுடைய வலிகளை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துற. அது வெறுமனே வந்து ஒரு இயக்கத்தினுடைய வீழ்ச்சியான்னு கேட்டா இல்ல. அது வந்து தமிழ் இனத்தினுடைய வீழ்ச்சி. அந்த ஆண்டு இயக்கம் மட்டும்தான் கொல்லப்பட்டதான்னு கேட்டா இல்ல. அந்த இயக்கம் மட்டுமே அன்று கொல்லப்பட்டு இருந்தால் இந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு போராட வேண்டிய நிலைமை வராது. இவ்வளவு நாங்க அதை அனுஷ்டிக்க வேண்டிய நிலைமை. அதுக்குதான் நாங்க மாவீரர் சொன்ன அந்த மே 18ன்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா அங்க வந்து கொல்லப்பட்டது இயக்கம் சார்ந்தவர்கள் இல்ல, அப்பாவி தமிழ் மக்கள், அப்பாவி குழந்தைகள், எத்தனையோ கற்பிணி தாய்மாராக்கள் இழக்கப்பட்டிருக்கு. அதை விளங்கி கொள்ளாம இல்ல அது சார்ந்த எந்த ஒரு செயற்பாடும் இல்லாம இப்பையும் அந்த இனத்துவேஷத்தை கொண்டு வந்து எங்களை திரும்ப திரும்ப ஒரு போராட்டத்துக்குள்ள தள்ளுற மனப்பான்மையை கொண்டு ஒரு இனத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் செயற்படுறாங்கண்டா அங்க இனத்துவேஷம் இருக்கா இல்லையான்றதான் இருக்கு. இப்ப இதுலதான் நீங்க இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும். நீங்க சொன்ன இந்த ரணிலும் விமல் வீரவங்ச ஒண்டா சேர்றதுக்கும் இலங்கை அரசாங்கத்துல திரும்ப ஒரு மாற்றம் வர போறதுக்கும் இன்னொரு புதிய எதிர்கட்சி உருவாக போறதுக்கும் அவர்கள் கையில் எடுக்க போற விடயம் இந்த இனத்தை வச்சுதான் எங்களுடைய இலங்கையினுடைய அரசியல் வந்து நகருது. வேற வேற நாடுகள்ல வேற வேற விடயங்களை வச்சு நகர்ந்தாலும் எங்களுடைய இலங்கை அரசியல் அமைப்புல ஒரு நாளும் மாறாத விடயம் என்றது இந்த இனம்.